அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் போதில 12 ராசிகளுக்கும் ஏற்பட போற மாற்றம் தான் ஆணி மாத பலன்கள். இந்த ஆணி மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆணி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கும். இந்த வாட்டி ரொம்ப கம்மி தான். சுக்கிரனும் புதனும் மட்டும்தான் பயிற்சி ஆகுறாங்க. சுக்கிர பகவானானவர் ஆணி மாதம் 21ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சரிக்கிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். அப்ப அதனால ஏதோ ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் எல்லா ராசிகளுக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போதுல நல்ல வசதி, வாழ்க்கை, ஆடம்பரம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் தன் ஆட்சி வீடான மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். பகை வீடான கடகத்துக்கு பயிற்சி. அதனால பொருளாதார ரீதியாகவோ, வாக்குவாதம் ரீதியாகவோ, டாக்குமெண்ட் ரீதியாகவோ சில சில நல்ல விஷயங்களும் சில சில பாதிப்புகளும் நடக்கலாம். சோ அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் 12 ராசிக்கும் கொடுக்க போகுது, அதுவும் எந்த என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஆணி மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம். சோ மாதம் ஆரம்பிக்கும் போதே புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். அப்படிங்கும்போது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள், எந்தெந்த மாதிரியான சாதகமான தன்மைகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி வணிக ரீதியா அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வணிக ரீதியா இருக்கிறவங்களுக்கு ஆளுமை திறன், தகவல் தொடர்பு சார்ந்த அமைப்புகள்ல முழு அங்கீகாரமும் கிடைக்கிறது. அதே மாதிரி எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை கொடுக்கிறது. படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல எல்லா விதமான நல்ல மாற்றங்களை தருது. இதெல்லாம் பப்ளிக்கா பொதுவா, அதாவது அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துல நடக்கும். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்ப ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். இது எப்படின்னா குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற நெருக்கம் கொஞ்சம் விலகும். அதாவது எப்படின்னா அவங்க பிடிவாதம் திணிப்பாங்க. இந்த நேரத்துல ரொம்ப நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு வேணுங்கிறத எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்பாங்க. அதே மாதிரி நீங்களுமே ரொம்ப கண்டிப்பானவரா மாறுவீங்க. குழந்தைகள் சார்ந்த அமைப்புல குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப பூத கண்ணாடி ஆராய்ச்சி பண்ணுவீங்க. ரொம்ப கரெக்டா இருக்கானா அப்படிங்கறதெல்லாம் யோசிப்பீங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க கூடாது. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் கேது உங்க ராசியை பாக்குறதுனால ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பீங்க குழந்தைகள் விஷயத்துல. சோ அந்த பெர்ஃபெக்ஷனை நீங்க எதிர்பார்க்காம இருந்தாவே எல்லா வகையிலும் ஏற்றமும் அனுகூலமும் உண்டு. அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள்லையும் டைமிங் நோட் பண்ணுவீங்க. சோ லவ்ங்கிறதே கொடுக்கறது தான், எல்லாத்தையும் ஓகே அப்படின்னு அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறது தான். சோ அந்த விஷயத்துல நீங்க இந்த நேரத்துல ரொம்ப உன்னிப்பா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா எப்படி? அவங்கள ரொம்ப சந்தேகப்படுற மாதிரியோ, இல்ல ரொம்ப ஏன் டைமிங் மிஸ் பண்ண, இந்த நேரத்துல ஏன் பண்ணல, நீ சொன்னதை செய்யல அப்படின்னு ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி யோசிப்பீங்க. இந்த நேரத்துல அதெல்லாம் யோசிக்க கூடாது. ரொம்ப ரிலாக்ஸா ஃப்ரீயா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியரிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆனால் இந்த அந்யோன்யம் எப்படின்னா பிரிவினை மூலியமாக ஒரு ஒரு ஒர்க் உங்களால பிரிஞ்சு போவீங்க. திடீர்னு இப்ப கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இருங்க, திடீர்னு டிரான்ஸ்பர் ஆகும். இந்த நேரத்துல நம்ம ஒய்ஃப் நம்ம கூட இல்லையே, இந்த நேரத்துல நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் அந்த அன்பு அதிகமாகுமே ஒழிய டைரக்டா ஒரு வீட்டுல இருக்கும்போது அன்பு அதிகமாகும். ஒரு வீட்டுல இருக்கும்போது சண்டை வராம இருந்தாவே பெரிய விஷயம். இதுக்கு காரணம் யாரு? ராசிக்கு 7ல செவ்வாய் கேது. கணவனா இருக்கும் பட்சத்தில் மனைவி இந்த நேரத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவன் இந்த நேரத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அவங்களை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அமைதியா அவங்க சொல்றதை கேளுங்க. பிடிக்கலையா கொஞ்சம் விலகி வாங்க, அவங்களே உங்களை தேடி வருவாங்க. காரணம் என்னன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஆனால் ராசிக்கு 7 கேது பகவானும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். அப்ப இது என்ன ஆகும்? ஒரு சண்டை, ஒரு பிரிவினை அப்படி உருவாக்கிட்டு தான் இதெல்லாம் கொடுக்குமே ஒழிய எடுத்தோடனே கொடுக்காது. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு, பூமி சார்ந்த அமைப்புகள் எல்லாம் அற்புதமான யோக பலன்களை தரும். அதே மாதிரி நீங்க வாங்கணும்னு நினைக்கிறத உங்க நண்பர்கள், கூட்டாளிகளின் உதவியால யாருமே உங்க நண்பர்கள், அதாவது நான் இப்ப ஒரு விஷயம், ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றீங்களா உங்க ஃப்ரெண்டு கிட்ட, அவங்க ஒரு இது பண்ணி ஐடியா பண்ணி கொடுப்பாங்க. சோ வாகனம் சார்ந்த அமைப்புகளுக்கு அற்புதமான யோக பலன்கள். அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புலையும் நண்பர்கள் உதவி இந்த நேரத்துல அதிகமா கிடைக்கும். நண்பர்கள் சப்போர்ட்டால உங்களோட பேரும் புகழும் பெரிய லெவல்ல வரும். அதே மாதிரி கணவனா இருக்கும் பட்சத்தில் மனைவியின் உதவி இந்த நேரத்துல கிடைக்கும். மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனின் உதவி தொழில் சார்ந்த இடங்களில் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான யோகம். கணவன் மனைவி சேர்ந்து ஒரு தொழிலை செய்யறவங்களா இருந்தால் இந்த நேரத்துல அற்புதமா வேலை செய்யும். நல்ல முறையில தொழில் மேம்பட்டு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி லாபம், வருமானம், அதுவும் மாச கடைசியில சுக்கிரன் பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம், அதாவது சுக்கிரன் ஆட்சி பலத்துக்கு வருவார் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் எல்லா விதத்திலையும் ஏற்றமும் அனுகூலமும் கொண்டு சுபகாரியங்கள் நிகழ்த்துற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை, செலவினங்களுக்கும் ஒரு குறையும் இல்லைங்கிற மாதிரியா இருக்கும். அதாவது ஏன் அப்படி சொல்றேன்னா
சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது வர்ற பணத்தை செலவு பண்ண வைப்பாரு, அது மாற்றம் இல்லை. ஆனா பணம் வருமானு கேட்டா இந்த நேரத்துல பண வரவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்திலே சந்தோஷமா மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு இருக்கும். தாயாருடைய உடல்நிலை நல்லா தேறி வரும். புதிய வாகனங்கள், புதிய மனைகள் வாங்கும் யோகம், அதே மாதிரி புதுசா கால்நடைகள் சார்ந்த அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நீங்க வாங்கணும் நினைச்சீங்கன்னா வாங்கிடலாம். அதே மாதிரி திடீர் பயணங்கள் மூலியமா எதுவும் ஆதாயம் கிட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும். அதே மாதிரி திருமணமாகி வாழ்க்கை இழந்தவர்களுக்கு 2வது திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டா இந்த நேரத்துல உங்களுக்கு 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்புமே வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா சூரியனோட 11ஆம் அதிபதி சேரும் போதுல மனைவி வழியாவே இல்ல மனைவியே சமயத்துல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதாவது ஒரு சிலருக்கு மனைவியே ஓகே நீங்க 2வது மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ற தன்மையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி தான். அதாவது கோர்ட்ல லீகலா டைவர்ஸ் வாங்கிட்டு நீங்க எனக்கு 2வது மேரேஜ் பண்ணிக்கங்கன்னு அந்த மாதிரி அவங்க சைட்ல இருந்து வர்றதும் இந்த மாதிரி அமைப்புகள் தான். சோ எந்தோ ஒரு வகையில உங்களுக்கு நண்பர்கள் உதவியும் சப்போர்ட்டா பார்ட்னர் சப்போர்ட்டும் இருக்குமே ஒழிய இந்த நேரத்துல யாரும் உங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல ஒரே ஒரு கெடுதல் உங்களுக்கு நினைக்கிறது யார் தெரியுமா, நீங்க தான். ராசியில ராகு போறார். தேவையற்ற பேராசைகள் வரும். தேவையற்ற பேராசைகளால் தவறுகள் செய்ய தூண்டும். அத குரு வேற பாக்குறதுனால மிகப்பெரிய லெவல்ல தூண்டும். தப்ப சரியா பண்ணா தப்பு இல்லைன்னு நீங்க நினைப்பீங்க. சோ மனக்கட்டுப்பாடு வளர்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதில தந்தை வழி உறவினர்களோடையோ இல்ல தந்தை எதனோ வாக்குவாதம் செய்வதை நிறுத்தி கொள்ளணும். அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் மேலதிகாரிகளிடம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் அவங்க சொல்றதை கேட்டுட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க. இல்ல உங்களால அவங்க சொல்றதை கேட்க முடியலையா, கேட்கிற மாதிரி நடிங்க. மேலதிகாரிகளிடம் இந்த நேரத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல தேவையில்லாத நான் பெரியவனா நீ பெரியவனா வாக்குவாதம் பண்ணுவீங்க. இது அனைத்துக்கும் காரணம் செவ்வாய் கேது சிம்மத்துல இருக்கிறதுனால. சோ நீங்களும் யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமே அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் இந்த நேரத்துல இருக்காது. நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், நான் தான் சரி நீங்க எல்லாம் தப்பு அப்படிம்பீங்க. அதே மாதிரி உங்களை விட்டு எல்லாரும் பிரிஞ்சு போற அமைப்புலையும் வருவீங்க. எல்லாரும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் தனியாள் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிற தன்மையும் இந்த நேரத்துல வரும். சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கணும். சரியா? அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகளை இந்த நேரத்துல தேவையற்ற வீண் விவகாரங்களை எடுத்து விடும். சோ அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. தேவையற்ற சில விஷயங்களை நம்ம ஆசைப்பட்டு செய்யறதுனால பாதிப்பு உங்களுக்கு தான். சோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும். அதே மாதிரி சுக்கிரனின் பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை பார்த்தாலும் அதை வந்து சுக்கிர பயிற்சியில பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்க நட்சத்திராதிபதி ராசியிலே போறதுனால முழுக்க முழுக்க உங்களின் ஆசை சுயநலமான ஆசைகளை மட்டுமே நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பீங்க. அடுத்தவங்களை பத்தி ஒரு இன்ச் கூட யோசிக்க மாட்டீங்க இந்த நேரத்துல. காரணம் என்ன, ராகு ராசியில போறது உங்களோட நட்சத்திராதிபதி ராசியில வரனால நான் வாழ்ந்தா போதும் நான் இருந்தா போதுங்கிற ஒரு தன்மை நிகழும். சோ அந்த தன்மையால மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் இங்க நமக்கு வேணும். அதனால விட்டு கொடுத்து போற இடத்துல விட்டு கொடுத்து போங்க, அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருங்க. அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பலம் தர்றதுனால மண்மனை வாகன யோகங்கள்லாம் அற்புதமா இருக்கு. அதே மாதிரி கால்நடை சார்ந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. இத்தனை நாள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க கூட பூமி சார்ந்த அமைப்புல திடீர்னு உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை இத்தனை நாள் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவங்க தேடி வருவாங்க. தந்தையின் உடல்நிலை தேடி வரும். அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் தந்தை வழி சொத்துக்களால் எதுவும் ஆதாயம் இந்த நேரத்துல கிடைக்கும். பங்காளி தகராறுலாம் இருந்ததெல்லாம் இந்த நேரத்துல சுத்தமா உனக்கும் எனக்கும் பேச்சு இல்லை, உனக்கு இதுதானே வேணும் இந்த எடுத்துட்டு போ அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். காரணம்னா செவ்வாய்க்கு எது இணைவே செவ்வாய் ராகுவை பாக்குறதுனால அந்த பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தூசு தட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா தொழில ஏமாற்றம் அடைவீர்கள். அதாவது எல்லாத்துலயும் கெட்டிக்காரர் தான் நீங்க. தொழில் சார்ந்த அமைப்புல இந்த நேரத்துல ஏமாறணும். 10ஆம் அதிபதியோட கேது இணைகிறார். அப்படிங்கும்போது தொழில ஏமாந்துடாம யாரையும் நம்பிடாம நீங்க உங்க கை காசை போடுறீங்க. அதனால உங்களுக்கு தனிப்பட்ட முயற்சியில என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. கூட்டு தொழில் இந்த நேரத்துல ஆகாது. கூட்டாளிகள் இருந்தாலும் அவங்கள ஒதுக்கி விட்டு உங்களுக்கு என்ன லாபமோ அதை மட்டுமே பாக்குறத பாருங்க. அதே மாதிரி சகோதர வழி உறவினர்களால் சகோதர சகோதரிகள் சிறிது பாதிப்புகளும் வீண் துணிச்சல் வேண்டாம். தைரியமா அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க. அதனால பாதிப்பு உங்களுக்கு தான். அதே மாதிரி ரொம்ப விகாரமா தெரியறதே ரொம்ப நிறுத்திக்கங்க. கன்ஜஸ்டி கூட சமயத்துல ஏற்படலாம். கன்ஜஸ்டியால கூட உங்களுக்கு உடம்பு முடியாம போகலாம். அதே மாதிரி அடிவகை சம்பந்தப்பட்ட பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இந்த நேரத்துல வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா இடத்துலயும் கொஞ்சம் அமைதியா அடக்கி வாசிக்கிறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல குறிப்பா வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு புதிய இடமாற்றம் வேலை மாற்றம் இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி படுறதுனால சௌக்கியம் இருக்கும். அதாவது வேலைக்கு போற இடத்துல ஏசி இருக்கும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வேலைக்கு போற இடத்துல ஃபேனுக்கு பதிலா ஏசி இருக்கு. அந்த ஏசி இருக்குங்கிறதுக்காண்டி உங்களுக்கு எல்லா சௌக்கியமும் இருக்கும். ஆனா அங்க வேலையும் கூடுதலா இருக்கும். அங்க இருக்கிற மேலதிகாரிகளோட வாக்குவாதம் வரும். அங்க இருக்கிற பெண்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அங்க இருக்கிறவங்களால உங்களுக்கு தேவையற்ற, அதாவது புதிய இடமாற்றம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். பிராக்டிக்கலா பார்க்கலாம். அதே மாதிரி செவ்வாய் கேது நீர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு லவ் ஃபெயிலியர் சார்ந்த அமைப்பு, இல்ல வருமானம் பத்தலங்கிற மாதிரி அமைப்பு. அதாவது வர்ற வருமானத்தை கொண்டு போய் எங்கேயோ செலவு பண்ணிட்டு இங்க புரியாத மாதிரி தற்காலிகமா டென்ஷன் ஆகி திருவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்துல எதிர்பாலினத்தோட உங்க ஆணாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு ஆணிடம் கவனமா இருக்கணும். பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு பெண்ணிடம் தான் கவனமா இருக்கணும். சுயபாலினம், அதாவது நம்பி ஒரு வேலையை கொடுப்பீங்க. அந்த நம்பி வேலையை கொடுக்கறது இப்ப ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்க நண்பர்கள், ஆண் நண்பர்கள்ட்ட நம்பி எந்த வேலையும் கொடுக்காதீங்க. இந்த நேரத்துல பெண்களை நம்புங்க, தப்பே கிடையாது உங்க விஷயத்துல. அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல ஆண்களை நம்புங்க, தப்பே கிடையாது. காரணம் என்ன, இந்த நேரத்துல உங்களுக்கு சுயமாக இருக்கிறவங்க தான், நம்பிக்கைக்குரியவர்கள் தான் இந்த நேரத்துல ஏமாத்திடுவாங்க. அதே மாதிரி தந்தைக்கு உடல் நலம் பாதிப்பு, தந்தையை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். தேவையற்ற வீண் ஏதாவது மன உளைச்சல் காலாக்கப்படுவாரு. இல்லாட்டி தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஆகி எதையாவது நினைச்சு குழப்பிக்கிட்டு ப்ரெஷர் ஆகி ஹார்ட் ப்ராப்ளம், இல்லாட்டி ப்ரெஷர் ஏறுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி படுறதுனால, 4ஆம் இடத்துல ஆட்சி படுறதுனால ஆடம்பர செலவுகளை இந்த நேரத்துல விரும்புவீங்க. அந்த ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்கன்னா கையில வருமானம் எப்பவுமே கையில நிற்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிடத்துக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.